ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாய் கரெக்டு மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலாம், அதே மாதிரி இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் என்று தான் உங்களுக்காக நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்காக 250 கிராம் பூண்டு நான் எடுத்திருக்கேன். இது நான் தோல் மாற்றலாம், மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்தது தான். இதில் இப்போ கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, நல்ல வெயிலில் தான் நான் இது காய வச்சு எடுத்திருக்கேன். இது தோல் மாற்றவே இல்லை. இது 1/4 கிலோ இருக்குது, 250 கிராம் இருக்குது. கூட 200 கிராம் இஞ்சி நல்லா கழுகி க்ளீன் பண்ணி நைஸாய் கட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம அரைச்செடுக்கும்போது ஈஸியாக இது அரைஞ்சு வந்துடும். நம்ம பூண்டு நம்ம உரிச்சு எடுத்திருந்தாலும் பிரச்சனை இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா நான் வெயிலில் காய வச்சு எடுத்தது. எப்படியா இருந்தாலும் நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சியும் பூண்டும் ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு இதை பேஸ்டாக்கி எடுக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சியோட சின்ன ஜாரை நான் எடுத்திருக்கு. மிக்சியோட ஜாரு நல்லா ட்ரையாக இருக்கணும். அதிலேக்கு நமக்கு பாதி பூண்டும் பாதி இஞ்சியும் சேர்க்கலாம். இனி அதிலேக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்கலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது இது சீக்கிரம் அரைஞ்சு வந்துடும். இனி அதிலேக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கலாம். இதிலேக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது, சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும். இனி லைட்டாக ஒன்று அரைச்செடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வினேகர் நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். வினேகர் ஊற்றுறது இதை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வினேகர் நம்ம ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாய் அரைச்செடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தா பூண்டும் இஞ்சியும் நமக்கு அரைச்செடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் பூண்டும் எல்லாம் நான் அரைச்செடுத்திருக்கு. ஒரு விஸ்கு வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இது பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதே மாதிரி கண்ணாடி பாட்டில் தான் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி 2 பாட்டில் தான் நான் இந்த இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு பாட்டில் ஃபினிஷ் ஆகியதுக்கப்புறமா தான் இன்னொரு பாட்டில் எடுத்துடும். இது ஃப்ரிட்ஜில் தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக செஞ்சு வச்சுருந்தா ரொம்ப நாள் நமக்கு இது யூஸ் பண்ணலாம். நான்வெஜ்ஜு சமையலுக்கு செய்யும்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் முன்னே செஞ்சு வச்சுருந்தா நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாய் செஞ்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.